எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. என்னன்னா, என்னை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாத்தையும் பண்றாங்க, நான் மட்டும் ஏன் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், எனக்கு மட்டும் ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நண்பர்களை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் உயர்த்த சித்தமா இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். ஆமென். ஏன் உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறாரு? ஏன் எனக்கு மட்டும் சொல்றாரு இப்படி இரு, அப்படி இரு, இது பண்ண, அதை பண்ண, ஏன் சொல்றாரு? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சுத்தி நின்னு ஒரு கேம் ஷோ நடக்குது, ஒரு கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு தோனி பிடிக்கும்? தோனியா? தூக்குங்க தம்பிகளா, சும்மா தான் தூக்குங்க, காசா பணமா கை தானே, கண்டிப்பா பிடிக்கும். இன்னைக்கு தோனி அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பர்சன். இப்ப நீங்க தோனி வீட்டுக்கு போய் அவர் கூட ஒரு நாள் இருந்து பாத்தீங்கன்னா, சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவன் எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நீங்க மிஸ்டர் தோனி கிட்ட போய் அவரை பத்தி கேட்டீங்கன்னா, இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவருக்கு ஒரு டயட்டிஷியன் இருக்காரு. அல்லேலூயா. இத்தனை மணிக்கு எழணும்னு அவருக்கு ஒரு கோச் இருக்காரு. உங்களை மாதிரி எந்த டைம் வேணாலும் தின்னுட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு நெட்ஃபிளிக்ஸை பார்த்துட்டு இருந்தா தோனி ஆயிருக்க முடியாது, உங்களை மாதிரி தான் ஆயிருக்க முடியும். இன்னைக்கு ஏன் தோனி அங்க இருக்கிறாரு? ஏன் தோனிக்கு மட்டும் அந்த டயட்டிஷியன்? ஏன் தோனிக்கு மட்டும் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்? ஏன் தோனி மட்டும் காலையில இருந்து அத்தனை முறை ஜாகிங் போகணும்? ஏன் அவர் மட்டும் அதை பண்ணணும்? ஏன்னா தோனியை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நான் உங்களோட டிசிஷன் எடுக்க போறேன்? ஏன் இப்படி நான் வாழணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழணும், ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எப்படி வேணாலும் நான் வாழுவேன், கர்த்தர் இடத்துல வந்தா கர்த்தர் எனக்கு இரக்கத்தை கொடுத்துருவாரு. சும்மா ஆர்டினரியா எல்லாரையும் மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நீங்க வாழ்வீங்க. ஆனா ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் உங்களுக்கு வேணும்னா, யூ ஹேவ் டு சர்வ் திஸ் எக்ஸ்ட்ராடினரி காட். ஹல்லேலூயா. சில தீர்மானங்களை நீங்க இந்த எக்ஸ்ட்ராடினரி காடுக்காக எடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை எக்ஸ்ட்ராடினரியா வைப்பார். ஆமென். என்னோட லைஃப்ல ஐ ஹேவ் டு மேக் a lot of decisions. என் அம்மா எப்படின்னா என்னை வந்து ரொம்ப லிபரலா வளர்த்தாங்க. என் அம்மா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, எல்லாத்தையுமே சொல்வேன். என் பின்னாடி முதல்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் பின்னாடி வந்தான், போய் உடனே அம்மா கிட்ட சொல்லிட்டேன். காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ண, உடனே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அல்லேலூயா. இன்னும் பியூட்டி என்ன, ப்ரப்போஸ் பண்ண பையனுக்கு எங்க அம்மா ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன். இந்தா எங்க அம்மா கிட்ட பேசு. அடிப்பாவி, இப்படி யாராவது இருப்பாங்களா? So my mother is a very good friend to me. நான் என்கரேஜ் பண்றேன். இன்னைக்கு நிறைய பெரியவங்க கூட இருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து அவங்க இருதயத்தை திறந்து பேசுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களா நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா பல ஆபத்துகள் இருந்து அவங்களை உங்களால காப்பாற்ற முடியும். ஆமென். என்னால ஏன் நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு யோசிச்சு பார்த்தா, என் அம்மா என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. அதாவது என் அம்மா கிட்ட தைரியமா நான் திறந்து பேசுகிற அளவுக்கு, அதை புரிந்து கொண்டு அதை எனக்கு ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு my mother had this broad mind. ஆமென். அது பல நேரங்கள்ல என்னை நிறைய பாவங்கள்ல இருந்து என்ன பண்ணுச்சுன்னா சிக்க விடாம தப்பிக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ற, தயவு செஞ்சு பி a good friends. இப்ப அவங்களுக்கு அம்மா அப்பாவை விட நல்ல நண்பர்கள் இந்த வயசுல தேவை. நீங்க நண்பர்களா ஆயிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பல ஆபத்துகள் இருந்து நீங்க அவங்களை ஈஸியா என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். ஸோ அப்படிதான் என்னுடைய அம்மாவும் ரொம்ப இது பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. நானும் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் ஹேர். இன்னும் சொல்ல போனா என் மம்மி வந்து ரொம்ப என்ன மாடர்னா வெஸ்டர்னா இருக்கும் தான் நினைப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, காலேஜ் படிக்கும் போது நான் தலை விரிச்சிட்டு தான் சர்ச்சுக்கே போவேன். இங்கிலீஷ் சர்வீஸ் நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க, சென்னையில எல்லாம் எப்படின்னா தமிழ் சர்வீஸ்னா சுடிதார் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் சர்வீஸ்னா பேண்ட் போட்டிருப்போம். எங்களை பார்த்தாலே தெரியும் அவங்க இங்கிலீஷ் சர்வீஸ் போறவங்க. அது என்னன்னே தெரியல சைக்காலஜி. இங்கிலீஷ் சர்வீஸ்னாலே பேண்ட் போட்டு தலையை விரிச்சிருப்போம். நாங்கெல்லாம் இங்கிலீஷ் சர்வீஸ் போறவங்க. சுடிதார் போட்டு கொஞ்சம் என்ன மாதிரி போனி டைல் போட்டிருந்தா அதெல்லாம் தமிழ் சர்வீஸ் போறவங்க. உண்மைதாங்க, வந்து பாருங்க, நான் அப்படிதான் ஒரு சர்வீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இருந்த என்னை கர்த்தர் சந்தித்தார். You know, when I got the encounter with the Holy Spirit of God, ஆண்டவர் என்ன முதல்ல சந்திச்சு மோசே மாதிரி முச்செடியில இல்லைனாலும் என்ன மொட்டை மாடியில சந்திச்சார். ட்ரூ. நானும் உங்களை மாதிரி தான் லேப்டாப் முன்னாடி உட்காந்து மணி கணக்கா பார்ப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஊர் சுத்துவேன், கேங்ஸ்டர். என் வார்டன் என்னை பார்த்து சொல்லுவாங்க, இவ ஒரு என்னது கேங் லீடர். எவனாவது ஒருத்தன் வந்து ஹாஸ்டல்ல குதிச்சுட்டான், உடனே எல்லா ஹாஸ்டலையும் கிளப்பி போராட நான் தான் வந்து சான்சலர் வந்து பேசணும், அப்பதான் நாங்க போவோம்னு சொல்லி எல்லாம் போராட்டம் நடத்தினவதான் நான். ஆனா என்னை கர்த்தர் மொட்டை மாடியில் சந்தித்தார் பாருங்க. ஒரு நாள் நான் போய் ஜெபிக்கும்படி கர்த்தர் என்னை ஏவினார். போய் சந்திக்கும் பொழுது கர்த்தர் என் கூட வந்து பேசினார், ரொம்ப அற்புதமா பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை வல்லமையா பயன்படுத்த போறேன், தயவு செஞ்சு கீழே போய் லேப்டாப்ல இருக்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. அதான் என்கிட்ட ஆண்டவர் பேசினது. இது வரைக்கும் என்ன தெரியுமா பேசுவார்? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட என்ன பேசுவானா, அதை செய்யாத இதை செய்ய. நான் சொல்லுவேன், எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லுவீங்களா? ஒரு பிளஸ்ஸிங்கா என்கிட்ட ஆண்டவர் பிளஸ்ஸிங்கான நிறைய வார்த்தைகள் சொன்னதில்லை, ஆனா அதை நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. என்கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார்.
இதுல ரொம்ப பியூட்டி என்ன தெரியுமா? என் அம்மா, எங்க அம்மா எப்படின்னா, என் தங்கச்சி எதை வேணாலும் பண்ணிக்கிட்டே ஓகே சொல்லுவாங்க. ஆனா அதையே நான் பண்ணா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப கோபமா வரும். ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் என்ன மட்டும் இப்படி பண்றாங்க? நான் யோசிச்சு கொஞ்சம் அம்மா மேல கொஞ்சம் கசப்பு கூட இருந்தது. ஆனா இப்போ யோசிச்சு பாக்குறேன், என்னை கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்கென்ற நியமத்தினாலேயே சில காரியங்களை எங்க அம்மா எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி என்னுடைய தாய் ரொம்ப லிபரலா இருந்த ஒரு நாட்கள் தான். ஆனா என்னை கர்த்தர் சந்தித்ததற்கு பிற்பாடு நான் எனக்கு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் எப்பவுமே யூத் மீட்டிங்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். இன்னைக்கு நீங்களும் போய் அந்த எக்ஸசைஸ பண்ண போறீங்க. என்னன்னா, வீட்டுல போய் ஒரு டைரி எடுத்து ஒரு வட்டத்தை போட போறீங்க. எத்தனை பேர் எஸ் சொல்றீங்க? சிம்பிள் தானே? ஒரு ரவுண்ட், புட் அ ரவுண்ட். அதுக்குள்ள என்ன எழுத போறீங்கன்னா, நான் இதை பார்க்க மாட்டேன், நான் இப்படி பேச மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன், இப்படிதான் நான் செய்வேன், அதெல்லாம் நீங்க எழுத போறீங்க. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுதான் நீங்க கடந்து போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன். அப்படிதான் நாங்க வந்திருக்கோம். கர்த்தர் எங்க 2 பேரும் அப்படிதான் வாக்கு பண்ணி அனுப்பி இருக்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமென். இதுவரைக்கும் நீங்க பெற்றிருந்த அனாயிட்டிங்ல ஒரு பெரிய ரிவைவல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்கு தெரியுமா எந்த மாதிரி ஒரு காலத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு? இது என்ன காலம்? இது என்ன காலம்? என்ன காலங்க? ஒருத்தர் யாராவது சும்மா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். என்ன காலம்? கிருபையின் காலம். சூப்பர். இன்னொருத்தர் யாராவது என்ன காலம்? என்னங்க? கடைசி காலம். கம்ப்யூட்டர் காலம். ஓகே. இன்னும் கடைசி காலம் இல்லையா? இது வெயில் காலம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சிம்பிளா பேசலாம். என்ன சொல்றீங்க? கடைசி காலம். இந்த காலத்துல கர்த்தர் யாரை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட சேரக்கூடாதுன்னு. அவங்க பேரு மோவாபியர். புரிஞ்சுச்சுங்களா? மோவாபியர். இந்த கூட்டத்தோட போய் சேரவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆனா நம்ம ஆட்கள், நம்ம எப்பவுமே அப்படிதான், சேராதனா சேருவோம், சேருனா சேர மாட்டோம். ஆமென். அதே மாதிரிதான் நம்மள மாதிரியே இஸ்ரவேல் ஜனங்களும் நம்மள மாதிரியே தான். அவங்க என்ன பண்ணாங்க? சேராதனா போய் சேர்ந்து சாப்பிட்டு அவங்க திருவிழா வச்சாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? போய் சேர்ந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அது விட்டுட்டு வராம வேசித்தனம் வேற பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி பண்ணும் பொழுது கர்த்தருக்கு பயங்கர கோபம். நான் சொன்னதை மீறி எப்படி நீங்க இப்படி செய்வீங்க? அதுல உச்சகட்டமா அவர்களோடு கூட வேசித்தனம் பண்ணுகிற அளவுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு ஆண்டவர் கோவம் வந்து ஒருத்தரையா போட்டு தள்ளிட்டே வராரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. திடீர்னு நம்ம கூட இருந்த அக்கா அண்ணா எல்லாம் அப்படியே ஒருத்தரா மறிக்கிறாங்க. இதை கேட்டு இதை பார்த்த நம்முடைய தலைவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, அப்ப இருந்த தலைவர்கள் மோசேயும் ஆரோனும் மோசேயும் தலை கீழே விழுந்து அழுகுறாங்க. ஓ ஓ ஓ ஓன்னு. ஏன் பாலுற அப்படின்னா, எல்லாரும் சாகுறாங்க, அழுகுறாங்க. இன்னைக்கும் அப்படிதான். மூத்த ஊழியர்கள் உட்கார்ந்து, ஆண்டவரே எங்கள் தேசத்தை எழுப்பும் ஒரு எழுப்புதலை தாரும், என் தேசம் அழுகிறதேன்னு அழுதுட்டு இருக்காங்க. அம்மாவா இல்லையா? பாத்திருக்கீங்களா? அவங்கள பார்க்கும்போது எதுக்குதான் இந்த ஆள் இப்படி அழுறாரோ. நான் என்னுடைய ஒரு குட்டி பையன் 2வது படிப்பான்னு நினைக்கிறேன். இப்படிதான் என்ன மாதிரி ஒரு அங்கிள் பேசிக்கிட்டு இருந்தார் மைக்ல. திடீர்னு அவன் வந்து, இல்ல யாருண்ணா இவரு, பெரிய பூமர் மாதிரி பேசுறாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச பூமர் நாங்க சாப்பிடுவோம், 90s கிட்ஸ் பூமர் சாப்பிடுவோம். என்னன்னா இவரு பூமர் மாதிரி பேசுறாரு அப்படின்னு. பூமர்னா என்னடா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், இந்த பழைய காலத்தாலெல்லாம் நாங்க பூமர்னு சொல்லுவோம். இந்த வளவளான்னு பழைய காலத்து ஆளுங்க பேசினா என்னவா? சில பேரை பார்க்கும்போது, சில ஊழியக்காரர்கள் அழுகிறத பார்க்கும்போது, ஆண்டவரை எழுப்பும் என்று சொல்லும்போது நம்ம கூட என்ன தோணும்? அப்படிதான் தோணும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் யாரை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? மோசேயும் ஆரோனும் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபன் ஆகிய பினேகாஸ் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். This is the right time and the right day for you to take some standard and proper decisions. ஆமென். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறார். இப்படியே போயிட்டு இருந்தா எல்லாரும் செத்துடுவாங்க, ஒருத்தரும் நம்மளை சுத்தி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய கைகள் அவன் ஈட்டியை எடுத்து செயல்பட்ட பொழுதுதான் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலை விட்டு மாறினது. அல்லேலூயா.
இன்னைக்கு பெரிய பெரிய மூத்த ஊழியர்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு. ஷைனான பல ஊழியர்களுக்கு வயசாயிடுச்சு. பல இடங்களுக்கு அவங்களால டிராவல் பண்ண முடியல. ஆனா அழுகுறாங்க, ஆண்டவரே எழுப்புதல் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு ஈட்டியை பிடிச்சு எழுந்துட்டீங்கன்னா, நீங்க சில தரமான முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில எடுத்துட்டீங்கன்னா, அழிக்க வேண்டியவர்கள் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா, கர்த்தருடைய கோபம் நம்முடைய தேசத்தை விட்டு மாறிடும். ஆமென். அநேகர் இயேசுவை தெரிந்து கொள்வாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க செயல்பட முடியாம அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, அப்பா என்ன நான் இருக்கிறேன்ப்பா பிணைகாச போல, சொல்லுங்கப்பா நான் செஞ்சு முடிக்கிறேன். யாரை தூக்கணும் சொல்லுங்க, யார் கதையை முடிக்கணும் சொல்லுங்க, நான் இங்க இருக்கிறேன் சொல்லுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் ஊழியத்துக்கு சும்மா யாரும் கை உயர்த்திடாதீங்க. எனக்கு இந்த சும்மா ஒப்புக்குச்சப்பாலாம் பிடிக்காது. ஹல்லேலூயா. கை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, இதோ லார்ட் ஐ அம் அவைலபிள் சொல்லுங்களேன். எத்தனை வாலிபர்கள், எனக்கு வாலிபர்கள் வேணும். ஆமென். எத்தனை வாலிபர்கள் ஊழியத்துக்குன்னு? ஒரே ஒரு பொண்ணு, 1, ஓகே 3 4 உண்மையா கை உயர்த்தி. ஓகே, அவ்வளவு பேர் தானா அவைலபிள்? கேர்ள்ஸ்ல ஓகே, கை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்தப்பா ஐ அம் அவைலபிள், ஐ அம் அவைலபிள். நான் இங்க இருக்கேன்னு சொல்லுங்க. இதோ இருக்கேன்ப்பா, இங்க தான் இருக்கேன், என்ன யூஸ் பண்ணுங்க. இதோ இங்க இருக்கேன், என்னை பயன்படுத்துங்க. ஆமென். அப்படிதான் தானியேல் கர்த்தருக்கு ஒரு முடிவு எடுத்தார். அவரே அவருடைய இருதயத்துல வசனம் சொல்லுது, ஒரு தீர்மானம் பண்ணார், நான் இதை. இன்னொன்னு என்னன்னா, பார்க்காம இருந்தா கூட பிரச்சனை இல்ல, பார்க்காதது அனுபவிக்க வேண்டிய ஆசை இல்லை இல்லையா? நமக்கு நம்ம நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, அதை அனுபவிக்கணும் நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனா பார்த்து ஒன்றை அனுபவிக்காம இருக்குது எவ்வளவு கஷ்டம். எஸ் ஆர் நோ? நம்ம தானே. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு போஸ்டர், ஒரு தவறான போஸ்டர் ஒரு முறை பார்த்துருவோம் நம்ம. ஆமா தானே? போறோம் நம்ம, நம்மளை சுற்றி ஃபுல்லா போஸ்டர், சினிமா போஸ்டர், அந்த போஸ்டர் இந்த போஸ்டர் எல்லாமே இருக்கு. ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிடுறது பிரச்சனை இல்லை, 2வது முறை இப்படி பார்க்கறதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. அது நம்மளை சுற்றி இருக்கிறதா நம்ம கண்கள் அது மேல படதான் போகுது. there's no wrong in that. ஆனா பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை பார்ப்போம், there's mistake. அதே மாதிரி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விழுறது பிரச்சனை இல்லைங்க, விழுந்த உடனே எழுந்துருங்க. அல்லேலூயா. விழுந்துட்டேனே ஆண்டவரே, விழுந்துட்டேனே ஆண்டவரே. எவ்வளவு நாளைக்கு? நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு ஒப்பாரி பாட்டு தான். ஆமென். ஜெயமா பாடணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இனி கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு ஜெய அபிஷேகத்தை கொடுக்க போறார். இது வரைக்கும் நீங்க ஜெயிக்க முடியாத பாவம், உலகம், பிசாசு, இவர் எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆமென். இந்த மதிய வேளை கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தரப்போகுது. The first thing that நான் சொல்ல விரும்பினேன், ஒரே ஒரு மனுஷன் உங்களுக்கு காமிக்கிறேன், செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி அவர் பண்ணிருக்காருன்னு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வேணும்? வேணாமா? கர்த்தர் பாக்குறாரு. எத்தனை பேருக்கு எனக்கு டபுள் போர்ஷன் பிளெஸிங் வேணும்? ஆமென். கை உயர்த்த நீங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து யோபு 31ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்க கவனத்தை திருப்பி பாருங்களேன். என் கூட சேர்ந்து வாசிங்களேன். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். அல்லேலூயா. யோபு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணத்துல உடன்படிக்கை பண்ணுவாங்க. இந்த வேத புத்தகத்துல நிறைய உடன்படிக்கைகளை நம்ம பார்க்க முடியும், பல தரப்பட்ட உடன்படிக்கைகளை பார்க்க முடியும். ஆனா யோபு ஒரு உடன்படிக்கை பண்றார், அவருக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நான் உங்களே பேசிட்டு இருக்கேன். நீங்களே உங்களோடு ஒரு சில டிசிஷன்ஸ் எடுங்க. எத்தனை பேருக்கு கண்ணாடி பார்த்து பேசுற பழக்கம் இருக்கு? நீ ரொம்ப அழகா இருக்கடி, உன்ன மாதிரி அழகு வரவே வராது. ஹேர் ஸ்டைல் பாரு பயங்கரமா இருக்கு, என் வயசுல அவங்க சொட்டை வந்துருச்சு, ஆனா எனக்கு முடி பாரு. கண்ணாடி பார்த்து நம்ம மனசு எவ்வளவு பேசுது. ஆனா நம்ம தாவீதை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தாவீது என்ன பண்ணிருக்காருன்னா அவர்கிட்டே பேசிருக்காரு. ஆமா தானே? இப்ப சங்கீதத்துல எஸ் ஆர் நோ? என் ஆத்துமாவே பேசுறாரா இல்லையா? நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி. அவரே அவருக்குள்ள பேசிப்பாரு. ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளே நமக்குள்ள பேசிக்கிறது. அதுக்கு நமக்கு டைமே இல்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் 4 பேரை வச்சு சுத்தி வச்சுக்கிறது தான். தனிமையா நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய பெரிய பிளெஸிங்ஸ் வச்சிருக்கிறார். I encourage you to have some fellowship. ஆனா வாலிப காலத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆண்டவர் சமூகத்துக்கு தனியா போயிட்டு வாங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இந்த இடத்துல யோபு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நானே என் கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, அந்த அம்மாக்கள் எல்லாம் பார்க்க மாட்டேன், என் மனைவியை தவிர வேற யாரையும் என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள்
சொல்ல முடியும், நான் என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அது எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. லஸ்டுக்கும் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் அக்கா? லஸ்டுக்கும் லவ்வுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்கூல் படிக்கும் போது லவ் வந்தா அது லஸ்டாங்க்கா, காலேஜ் படிக்கும் போது லவ் வந்தா அது லவ்வாங்க்கா? நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டேன். லஸ்டுக்கும் லவ்வுக்கும் அதெல்லாம் வித்தியாசம். 40 வயசு ஆனாலும் கர்த்தர் எதை விளக்கினாரோ அது வேண்டும் என்று சொன்னால் அது லஸ்ட். ஹல்லேலூயா. வெரி சிம்பிள். வாட் இஸ் லஸ்ட்? எது ஆண்டவர் வேணான்றாரோ அது எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அது லஸ்ட். அது எத்தனை வயசா வேணாலும் இருக்கலாம், 60 வயசா கூட இருக்கலாம். If God says no to that, you say yes I want it, then it is lust. ரொம்ப அழகா என்னுடைய கணவர் ஒரு கால ஒரு விஷயம் சொன்னார். நமக்கு ஆண்டவர் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். சரி போ, ஓகே கோ ஹெட் அப்படின்னு விட்டுருவார். ஆனா அப்புறம் பின்னாடி குத்துப்பட்டு அடி வாங்கி உத வாங்கி எங்க தான் வரணும்? ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே, நீங்க நோ சொன்னா அதுக்கு நானும் நோ சொல்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க. ஆமென். இந்த வயசு இல்லப்பா, எத்தனை நிறைய பெரியவங்க இருக்கீங்க, நீங்களும் முடிவெடுங்க. அப்பா, என் பிள்ளைக்கு இந்த பையன் வேண்டான்னு கர்த்தர் சொன்னார்னா ஜாதி எதையும் பார்க்காம என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. நல்ல தீர்மானங்களை சின்ன வயதிலிருந்து எடுக்க நம்ம பழகிடும். என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு டிசிஷன் எனக்கு முன்னாடி வச்சார். என்ன அப்படின்னா, ஊழியத்துக்கு போகணும், வேலைக்கு போகணும். எனக்கு நல்ல ஒரு துபாயில ஆஃபர் ஒன்று வந்துச்சு. எனக்கு வெளிநாடு போகணுன்றதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். இந்த குட்டி பையன் பேசிட்டு இருக்காங்க பாரு, 4 பேரும் அவங்க இருக்காங்க. அந்த வயசுல இருந்தே நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, வெளிநாடு போகணும். என் குடும்பத்துல எல்லாரும் வெளிநாட்டுல இருந்ததுனால எனக்கு ஒரு ஆசை. ஆனா அப்படி இருந்த என்ன கர்த்தர் சந்தித்து என்னை ஊழியத்துக்கு வான்னு அழைத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு துபாயில இருந்து. 1 மாசத்துக்கு 1.5 லட்சம் கிட்ட சம்பளம். எனக்கு அப்படியே டைரக்டா நான் என்ன பண்ணலாம், வேலைக்கு போகலாம். அந்த அளவுக்கு எனக்கு எந்த ஒரு இன்டர்வியூ கூட கிடையாது. ஏன்னா நான் இந்த வேலை ஸ்தலத்தினுடைய டாக்டருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நல்லா வேலை செய்வேன். அவர் என்ன நினைத்தபடினால அவர் என்னை அனுப்ப ரொம்ப ஆசைப்பட்டார். என்ன சவுத் ஆப்பிரிக்கா அனுப்பணும்னு நினைச்சார், என்ன மால்தீவ்ஸ் அனுப்பணும்னு நினைச்சார், என்ன துபாய்க்கு அனுப்பணும்னு நினைச்சார். எப்படியாவது இந்த பொண்ணுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனா கர்த்தர் இவ்வளவு வருஷமா சின்ன வயசுல இருந்து நான் ஏங்கி பார்த்த ஒரு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை. அப்படி என் கைக்கு அது கிடைக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பேச, யூ ஆர் நாட் கோயிங் அப்ராட் ஃபார் ஒர்க் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார். நானும் சரி எந்த ஆஃபரும் வராதுனாலும் ஓகேன்ட்டு. அதுக்கப்புறம் ஆஃபர் வருது. அந்த ஆஃபர் வந்த உடனே நான் சொன்னேன், எப்படி ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தா தெரியுமா? அந்த ஆஃபர் என் முன்னாடி வரும் பொழுது நான் சொன்னேன், நோ ஐ எம் நாட் கோயிங் இட். ஆமென். அப்படி சொல்லும்போது என்னோட வேலை செய்து கொண்டிருந்த அந்த டாக்டர் சொன்னாரு, யூ ஆர் அ ஃபூல். என்ன சொன்னாரு அப்படின்னு? என்ன அர்த்தம்? நீ ஒரு முட்டாள். யாராவது இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு. ஆனா உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றின என்னைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன மாதிரி நிறைய பைத்தியங்களை இந்த இடத்துல இருந்து கர்த்தர் உண்டாக்க விரும்புறார். அல்லேலூயா. நிறைய பைத்தியங்கள் கர்த்தருக்காக எழும்பட்டும். இந்த உலகம் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஆமென். When I just heard the word I'm a fool, that's okay. ஆமென். 1.5 லட்சம் சம்பளம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. அப்போ கிடையாது, நான் பணக்கார குடும்பம் கிடையாது. என்னுடைய மாத சம்பளம் வெறும் ஒரே 1000 ரூபாய் நான் வச்சுப்பேன் என் மாசத்துக்குன்னு. மத்த எல்லாவற்றையும் நான் அனுப்புவேன் எங்க அம்மாக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய சம்பளம் தேவைப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் நான் வாழ்ந்தேன். நான் சம்பாதிச்சுதான் என் தங்கச்சியை படிக்க வைக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அப்படிப்பட்ட இடத்தில் கர்த்தர் என்னை சந்தித்த பொழுது ஆண்டவர் எஸ் சொல்லுன்னு சொன்னார், நான் எஸ் சொல்லிட்டேன். ஆண்டவர் நோ சொல்லுன்னு சொன்னார், நான் நோ சொல்லிட்டேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு உண்மையா வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்துல சாட்சியா சொல்ல முடியும். நான் சொன்ன எஸ்காகவும் நான் சொன்ன நோக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒருவேளை இல்ல இயேசுப்பா நான் வெளிநாடு போயிருப்பேன்னு சொல்லியிருந்தா என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். ஆமென். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னாடி நிற்க வைத்திருக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர என்னை பயன்படுத்தி இருக்கவே மாட்டார். ஆமென். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நீங்களே உங்க கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். அல்லேலூயா. என்ன பண்ண போறீங்க? நான் இதை பார்க்க மாட்டேக்கா, நான் இதை கேட்க, எனக்கு கே பாப் இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். எத்தனை பேர் கே பாப், சினிமா, கேம்ஸ், நெட்ஃபிளிக்ஸ், அப்படி என்னென்னமோ இருக்கு இன்னைக்கு உங்க முன்னாடி. தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் ஒரு நோ சொல்லுங்க. கையே காணும்.
நான் இன்னைக்கு ஒரு நோ சொல்ல போறேன், அந்த நோ உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். என்ன நம்புங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். தானியேலுக்கு முன்னாடி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் சாப்பிடாம இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து சினிமா கதை பேசினாலும் அங்க நீங்க பேசாம, நோ நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், அப்படி போயிட்டு வரேன், நீங்க சொல்லி பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போகணும்னு பிளான் பண்ணாங்கன்னா, சினிமாக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ஒண்ணு சொல்லுவாங்க, ஏய் சினிமா வேணாம், பிரின்சி வரமாட்டான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸால அப்படி உங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எங்க வீட்டுல எங்க மாமனார் மாமியார்லாம் ரொம்ப கருத்துக்குள்ள வைராக்கியமானவர்கள். சொந்தக்காரே கல்யாணம் வச்சாலும் பத்திரிகை எடுத்து வந்து எங்க மாமனார் மாமியார் கிட்ட சொன்னதை நான் கேட்டிருக்கேன். பத்திரிகை எடுத்து வந்து கொடுப்பாங்க, கொடுத்துட்டு சொல்லுவாங்க, சண்டே வச்சிருக்கோம், நீங்க வரமாட்டீங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. நாம் யார் என்பதை இந்த உலகம் சொல்லணுங்க. அல்லேலூயா. அவங்க அதை செய்ய மாட்டாங்க, அவ அதை பார்க்க மாட்டா, அவனுக்கு அது பிடிக்காது அப்படின்னு உங்களை பற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சாட்சி சொல்லும்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆமென். அப்படி மட்டும் நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த நாள்ல இருந்து 10 வருஷம் கழிச்சு உங்களுடைய நாள், இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு அக்கா வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, அதுக்காக நான் நோ சொல்றேன், சினிமாக்கு நோ சொல்றேன், இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க கூடாது நோ சொல்றேன், இதுக்கப்புறம் இதை கேட்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க இன்னைக்கு எடுக்கிற நோ 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 எண்ணி ஒரு 10 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.